ஒரு அரசு பல விதங்கள் செய்யும்போது ஒரு ஜனநாயக நாட்டுல நிறைய நிறைகள் குறைகள் அதெல்லாம் நிச்சயமா இருக்கும். சில குறைகளை எடுத்து சொல்லலாம். இவர் ஆணித்தரமா அதை அடிக்கடி அதையே சொல்லிட்டு இருக்கும்போது எந்த அரசா இருந்தாலும் ஒரு கோபம் வரும். நம்ம ஒரு தனி மனிதனுக்கே நம்மளை ஒருத்தன் திருப்பி திருப்பி சீண்டிட்டு இருந்தாக்கா, ஒரு சாதுகாவ இருக்கிறவங்க கூட சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க. அவனுக்கு கூட பெரிய கோபம் வந்துடும். என்னடா இது நம்ம ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அதை எல்லாத்தையும் குறை சொல்லிக்கிட்டு இருக்கான். சில ஆதாரங்கள்னு சொல்றான், அதெல்லாம் நிரூபிக்கப்படா இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு நேரத்துல அரசு கைது செய்யதான் செய்யும். இது நியாயமா இல்லையான்னு நான் சொல்றதுக்கு இல்லை. இது உலகம் ஃபுல்லா அதான் நடக்குது. தன்னை எதிர்க்கிறவங்களை அவங்கள அரெஸ்ட் பண்றதோ அவங்கள மட்டம் தட்டி வைக்கிறதோ உலகம் ஃபுல்லா நடக்குது. இப்ப பெரிய பெரிய வல்லரசு ஆன அமெரிக்கா நாட்டிலையும் ட்ரம்ப் அவரை பத்தி குறை சொன்னது, அவரு ஜெயிச்சத மற்றவர் அவருக்கு பதில் இன்னொருத்தர் ஜெயிச்சாரு 2வது தடவை. அப்போ ஒரு பெரிய போராட்டம் நடத்தி அவங்களோட அந்த கேபிட்டல் ஹில்லுங்கிற அந்த பார்லிமெண்ட்டையே உள்ள அட்டாக் பண்றதுக்கெல்லாம் அவர் தூண்டுதல் பண்ணாரு. அப்படியாப்பட்ட வல்லரசு. அதே மாதிரி ரஷ்யாவை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, புட்டின் இன்னைக்கு தான் லைஃப் வரலையும் நான் தான் பிரசிடெண்டா இருக்கணும்னு டிக்ளேர் பண்றாரு. அவரை எதிர்த்த நவால்னியோன்னு ஒருத்தர், அவரை விஷம் வச்சே கொன்னுட்டாரு அவரு. அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது இதெல்லாம் அது டிக்டேட்டர்ஷிப் சொல்லலாம். அமெரிக்கா பெரிய ஜனநாயக நாடு. அங்கேயே இந்த மாதிரி தன்னை எதிர்க்கிறவங்களை அவங்கள ஒடுக்குறதெல்லாம் நடக்குது. அந்த மாதிரி பார்க்கும்போது அவரை கைது செய்யறது நியாயம் தானே எனக்கு தோணுது.